Greetings to all. இன்னைக்கு நம்ம procrastination அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். என்னன்னா அது நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா சாதாரணமானவங்க, சாதிக்க பிறந்தவங்க, இவங்கள என்ன வித்தியாசம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமானவங்க எல்லாத்தையும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. உடனே செய்ய மாட்டாங்க இந்த விஷயத்தையும். அது என்ன வேணா இருக்கலாம். இந்த சாதிக்க பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளானிங்கும் இருக்கும், எக்ஸிக்யூஷனும் இருக்கணும். உடனே முடிச்சிருவாங்க. அது என்ன பிளான் பண்ணாங்களோ அது அன்னைக்கே முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் தள்ளி போட மாட்டாங்க. நீங்கள் தள்ளி போடுற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னையோட நான் டீ காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி உடனே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கும், இன்றைக்கி டாக்டரை போய் பார்க்கணும், இந்த ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருக்கும், இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாராவது ஒருத்தரை மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான நபரையோ இல்லை ஃப்ரெண்டையோ உங்கள் ரிலேட்டிவையோ இல்லை ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஏதோ ஒரு ஜாபுக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு இதை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை கூட தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க. ஏன்னா அந்த எண்டு வரைக்கும் போய் அது பிரச்சனை பெருசான பிறகு தான் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். எதாக இருந்தாலும் சரி. இல்லை காலையில் மார்னிங் எழுந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், மார்னிங் எழுந்து ஒரு 5 o'clock எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதையும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் பிளான் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. பிளான்லாம் நிறைய பிளான் போடுறோம். இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றதெல்லாம் பிளான் இருக்கும். ஆனால் அடுத்த டே அடுத்த நாள் டே அஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணிகிட்டு இருப்போம். புதுசாக எதையும் யோசித்து அதை நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா. சப்போஸ் அதை அன்றைக்கி பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசன்னால் பண்ண முடியும், ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. அதை பண்ண முடியல அப்படின்னா அதை அடுத்த நாள் அட்லீஸ்ட் நம்ம முடிக்கிறோமா அப்படின்றத யோசிங்க. நீங்கள் சாதாரணமானவரா இல்லை சாதிக்க பிறந்தவரா அப்படிங்கிறது உங்களோட சிந்தனையில் மட்டும் இல்லை, செயல்கள்லையும் இருக்குது. சிந்தித்து செயலாற்றுங்கள். தேங்க்யூ.